இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜயின் பரப்புரைக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பரப்புரைக்கு எப்படி அனுமதி பெற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தாவேகா பரப்புரைக்கு அனுமதி மறுப்பதாக அரசு மீது விஜய் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறமா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க அரசியல் கட்சிகளுக்கு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம், எங்கே நடத்த போகிறோம், எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு யாரும் போய் தேர்தல் ஆணையத்தை தேடி போக வேண்டியதில்லை, காவல்துறையை போய் நாட வேண்டியதில்லை, எந்த அரசு நிர்வாகத்துக்கும் அவங்க போக வேண்டியதில்லை. இந்த ஸ்வேதா அமைப்பில் பதிவு பண்ணிட்டாங்கன்னா 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு அனுமதி தானாகவே கிடச்சிரும். இப்படி இருக்கும்போது இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது அவர் தான் சொல்கிறாருன்னா நம்மளும் கேட்டுக்கலாமா? நன்றி. நான் திரும்ப அதே பதில் தான் அதே பதில் தான். பணிமனை அமைப்பது, பணிமனைக்கான அந்த அங்கீகாரத்தை பெறுவது, கூட்டங்கள் நடத்த அனுமதி பெறுவது, பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வேட்பாளர் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வராருங்கிற அந்த தகவலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்டுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ள, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்குற எந்த அனுமதி கேட்டு கொடுக்குற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு திமுகவும் அரசும் என்ன வகையில் பொறுப்பெடுத்துக்க முடியும்? அனுமதிகள் கொடுத்த பிறகுதான் மாநகராட்சி பள்ளம் தோண்டப்பட்டு அங்கே பேர்களை தடுப்பு ஏற்பட்டதாக அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு இல்லைங்க, கடிதம் கொடுக்கறது நீங்க மாநகராட்சியில கொடுக்கவே வேணான்னு சொல்றேன், தேர்தல் ஆணையத்திலையும் கூட கொடுக்க வேணான்றேன். இல்ல, நான் சொல்றது முதல்ல உள்வாங்கிக்குங்க. எங்கேயும் போய் எந்த கடிதமும் கொடுக்க வேணான்றேன். ஸ்வேதாங்கிற அமைப்புல நீங்க அனுமதி வாங்கினா போதும். அனுமதி கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அனுமதி கடிதம் தேர்தல் ஆணையத்தால் அனுமதித்ததற்கு பிறகு இவங்க இங்க தேர்தல் அலுவலகம் அமைச்சிருக்காங்க, இல்ல தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கிற அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் ஏதாவது அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க. விஜயின் பரப்புரைக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பரப்புரைக்கு எப்படி அனுமதி பெற வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தாவேகா பரப்புரைக்கு அனுமதி மறுப்பதாக அரசு மீது சமூக வலைதளத்தில் விஜய் குற்றம் சாட்டி பதிவு செய்திருந்த நிலையில் அதற்கு பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.